இன்னைக்கு ஒரு அருமையான வசனம் நம்ம பார்க்கலாமா? யோவான் 1:50 வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனம் உங்களுக்காக தான். இயேசு நாத்தான்வேலை பார்த்து சொல்றாரு, ஆனா இந்த நாள்ல நீங்க ரகசியமாக செய்த ஜெபங்கள், பலனை எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு செய்த உதவிகள், நீங்க செய்த எல்லா நன்மையான காரியங்கள், நல்ல எண்ணத்தோட நீங்க செய்த எல்லா காரியங்களையும் ஏசப்பா பாக்குறாரு. அவர் உங்களை பாக்குறது மாத்திரம் இல்ல, அவர் உங்களுக்காக சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறாருன்னு நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்குல்ல? ஆனா ஏசப்பா இன்னமும் சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதுவே உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குதா? ஆனா இதை விட பெஸ்டா நான் உனக்காக செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பாவால தான் இப்படி வாக்குத்தத்தம் கொடுக்க முடியும். ஏசப்பாவால தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவரை விசுவாசிங்க. இதுவரைக்கும் நான் செஞ்சதுக்கு எந்த பலனும் கிடைக்கலையே அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. அவர் நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பாக்குறாரு. நீங்க பண்ணுகிற ஜெபம், நீங்க வடிக்கிற கண்ணீர், நீங்க விடுகிற பெருமூச்சு, எல்லாவற்றையும் அவரு பாக்குறாரு. அவர் உங்க சத்தத்தை கேட்கிறாரு. உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறாரு. அவர் உங்களை வழிநடத்த விரும்புறாரு. பெரிதான காரியங்களை செய்து, உங்களை ஆச்சரியமான காரியங்களை செய்து உங்களை உற்சாகப்படுத்த அவர் விரும்புறாரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க விசுவாசத்தை தளர விடாதீங்க. ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு. இதை என்னைக்குமே மறந்துடாதீங்க.